வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நாம் பார்க்க போவது வந்து பாஸ்தாவும் மீல் மேக்கரையும் வச்சு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மசாலா பாஸ்தா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பாஸ்தாவில் நீங்கள் காய்கறியெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, தனியாக பாஸ்தா மசாலா வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மீல் மேக்கரையும் பாஸ்தாவையும் வச்சு செய்யும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பாஸ்தாவையும் மீல் மேக்கரையும் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததும் பாஸ்தாவை சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா வெந்த உடனே எடுத்து தனியாக தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்தா வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும், ரொம்ப டைம் ஆகாது. இப்போ எல்லா பாஸ்தாவையும் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதே தண்ணியில் வெந்தண்ணியில் மீல் மேக்கர் 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். பாஸ்தா 1/2 கப்பு, மீல் மேக்கர் 1/2 கப்பு சரிசமாக எடுத்துக்கணும். இப்போ அதே கொதிக்கிற தண்ணியில் மீல் மேக்கரை சேர்த்தி ஒரு கொதி வந்தோடனே எடுத்துக்கலாம். இதுவும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு மீல் மேக்கரு. இதையும் தண்ணியில் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து பச்சை தண்ணி ஒரு கப்பில் சேர்த்தி இந்த மீல் மேக்கரை வந்து வெந்தண்ணியிலிருந்து எடுத்து பச்சை தண்ணியில் சேர்த்திட்டு அதை கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்க வேணும். அதுக்குள்ளே தண்ணி இருக்கும், அதனால் நல்லா புளிஞ்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்க வேணும். பாருங்கள் தண்ணி வந்து அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு இப்படி தனியாக புளிஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீல் மேக்கரையும் பாஸ்தாவையும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வாங்க இந்த மசாலா பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானலியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிஞ்சு விட்டு இதில் உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிய விட்டுக்கணும் பொன்னிறமாக. அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு இப்போ இதில் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 பெரிய வெங்காயத்தை அதை இதோடு சேர்த்திட்டு கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு இதில் தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோடு சேர்த்திக்கலாம். எந்தளவுக்கு பாஸ்தாவும் மீல் மேக்கரும் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ தூளுப்பு சேர்த்திட்டு நல்லா தக்காளி குழைய இந்த மாதிரி வதக்கிக்க வேணும். இப்போ மசாலா பொருள் சேர்த்திக்கலாம். கறி மசால் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்தி தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா பிரட்டிட்டு மசாலாலாம் பச்சை வாசம் போனது பிறகு இதில் வேக வச்சுருக்கிற பாஸ்தாவையும் மீல் மேக்கரையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்க வேணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிகிட்ருக்க வேணும். நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மசாலாலாம் பாஸ்தாலையும் மீல் மேக்கரையும் நல்லா கலந்து டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி இறக்கிக்கலாம். ரொம்ப சுவையான முறையில் பாஸ்தா மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மீல் மேக்கரையும் பாஸ்தாவையும் வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.